உற்சாகமான பலப்படுத்துகிற வார்த்தையை கேட்டோம். ஆண்டவர் மெய்யாகவே இந்த காலகட்டங்களில் பெரிய அசைவுகளை திருச்சபைக்குள்ளே கொண்டு வர போகிறார். அவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடைசி காலத்தில் ஆண்டவர் வரப்போது உண்மைனா கடைசி காலம் சபை பலனுள்ள சபையாக இருக்கும். கடைசி கட்டம் இனிமேல் நல்லா இருக்கும்ல? எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? படம் ஆரம்பம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும், முடிவு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு அந்த மாதிரி தான் கடைசி காலத்தினுடைய முடிவு மிக பயங்கரமாக இருக்க போது, மிக எழுப்புதலாக காணப்பட போகிறது. கர்த்தருடைய சபையை பற்றி கொண்டிருக்கிற ஜனங்களை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை எங்களை மறைத்து நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் பேசணும். நீங்கள் பேசினால் மட்டுமே நிறைவு உண்டாகும், காயங்கள் ஆற்றப்படும். மனுஷிக வார்த்தையும் மாம்சமான வார்த்தை ஒன்றும் என் வாயிலிருந்து புறப்படாதபடி என் வாயை காவல் வைத்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மட்டும் வெளியே வரட்டும். யாரையும் நாங்கள் காயப்படுத்த சபை வச்சு நடத்தலை, தட்டி எழுப்புவதற்கு நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற தீயை அணையாமலும் இருக்கிற நல்ல தெய்வத்தினுடைய சத்திய வார்த்தை ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்படட்டும். எல்லாரும் பலப்படட்டும். கடைசி காலத்தில் வாழுகிற எங்களுடைய வாழ்க்கை ஒரு பலனுள்ள வாழ்க்கையாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா சாப்டர் 2:2. ஏசாயா 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்து பிற்பாடு நம்ம சத்திய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து வருவோம். இது ஒரு துவக்க வசனமாக நாம் வாசிக்கலாம். ஏசாயா 2:2 சொல்லப்படுகிறது, கடைசி நாட்களில். ஆமென். அந்த வார்த்தையை முடிஞ்ச அண்டர்லைன் பண்ணுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கடைசி நாட்களை குறித்து இந்த பகுதி சொல்லப்படுகிறது. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். நிறைய ஆலயம் இருக்குது, ஆனால் கடைசி காலத்தில் கர்த்தருடைய ஆலயம். ஏன் சேர்ச்சு, ஏன் சபை அப்படின்னு சொல்கிற சபையெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய ஆலயம். கைத்தட்டு கொடுக்கலாம். கர்த்தருடைய ஆலயம். இந்த வார்த்தை மிகவும் என்னை அழுத்தினது. ஆண்டவர் மறுபடியும் அந்த பகுதியை படிக்க வைத்தார். அங்கே போட்டிருக்கு பாருங்க, கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். தேவனுடைய சபை கடைசி நாட்களிலே உயர்த்தப்படும். எப்படி உயர்த்தப்படுமா? பர்வதங்களில் உயர்த்தப்படும். எத்தனை பேர் பர்வதங்களை பார்த்துருக்கீங்க? மலைகள், பர்வதங்கள்லாம் ரொம்ப பெருசு, உயரம், பாறை கற்களை போல காணப்படுகிறது, அசையாதது. எவ்வளோதான் மழை, வெள்ளம், புயல் வந்தாலும் மழை அப்படியே தான் இருக்கும். எனக்கு அது மழை அசைஞ்சிருக்குதா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓரம் போனால் போயிடுமா? வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி தான் கர்த்தருடைய கடைசி கால ஆலயமாகிய திருச்சபை அசையாத அஸ்திபாரமாய் காணப்பட போகிறது. அந்த அஸ்திபாரத்துக்குள்ள நாட்டப்பட்ட பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். வாசிங்கக்கா. இல்லைக்கா, ரெண்டு தான். ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலே உயர்த்தப்படுமா? கடைசி காலத்தில் எல்லாரும் திருச்சபையை தேடி ஓடி வருவார்கள். நீங்கள் சுவிசேஷம் சொன்னவங்க, நீங்கள் போய் ஜெபிச்சுட்டு வந்தவங்க, நீங்கள் டைம் எடுத்து வீடு வீடாக போய் நின்றவங்க, உங்களை மதிக்காதவங்க, மதம் மாற்றிட்டாங்கன்னு சொன்னவங்க, ஆமென், யாராக இருக்கட்டும், சுவிசேஷத்தினுடைய வல்லமை எங்கத்துக்கு வெளிப்படும்? கடைசி காலங்களிலே வெளிப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒருவேளை இப்போ பார்வைக்கு லிட்டரலாக தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் நற்கிரியைகளை மட்டும் சோர்ந்து போகாமல் செய்ய சொல்லியிருக்காரு. ஏன்னா நற்கிரியைகளை செஞ்சு சில பேர் சோர்ந்து போய் ஓஞ்சி போய் ஊழியம் வேணாம், ஒன்றும் வேணாம், சேர்ச்சுக்கு வர்றது போகிறதாம இருந்துருவோம் அப்படி நிறைய பேர் முடிவு எடுத்துட்டாங்க. நீங்கள் யாரும் அந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கீங்களா? அப்படி முடிவு எடுத்துடக்கூடாது. வேதம் சொல்லுறதான். பாஸ்டர் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நம்ம கேப்டன் ஜெயித்தவருங்க. ஏதோ தோத்து போன கேப்டன் ஆராதிக்கிறவனுங்களே அவ்வளோ வெற்றிகரமாக இருக்கிறானுங்க. எங்க தகப்பன் ஜெயித்தவர். நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் தகப்பன் வெற்றி சிறந்தவர். ஏதோ சைனா மேட்லங்க, அவரு ஹெவன் மேட்டுங்க. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இந்த வைராக்கியம் முதல்ல திருச்சபைக்கு வர வேண்டும். அப்பதான் பர்வதங்களிலே பர்வதம் எங்க இருக்குன்னு தெரியும். பர்வதம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் பர்வதத்தின் மேல இருக்கிற தேவாலயம் நம்ம கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கடைசி கால திருச்சபை மிகவும் பலனுள்ளதாக இருக்கும்.
பவர்ஃபுல். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பவர்ஃபுல் சர்ச்சாக இருக்கும். வாசிப்போம் மறுபடியும் கடைசி நாட்களில். வாசிங்கக்கா. கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களில் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். அங்க போட்டிருக்குதா கிறிஸ்டியன்ஸ் மட்டும் ஓடி வருவாங்கன்னு? ஓ, அண்டர்லைன் த வேர்ட். எல்லா ஜாதிகளும். ஆமென். அந்த காலகட்டம் பாருங்க, சபை வெறும் தமிழர்களால் நிரப்பப்பட்டிருக்காது, கலந்துருப்பாங்க. எல்லா சபையும் கலந்திருந்து தேவனை ஆராதிக்கிற காலகட்டங்கள் வரப்போகிறது. ஏசாயா 2:2 ஹைலைட் பண்ணி வைங்க. ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அங்கே போட்டிருக்கு பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வரும். நடந்து வர மாட்டாங்களாம், ஓடி வருவாங்க. இப்போ சபைக்கு நடந்து வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. என்னத்தை ஓடி வர்றதுன்றீங்களா? ஓடி வந்த காலம்லாம் இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு நான் ஒரு 2 வருஷமாக பார்க்குறேன், எல்லா ஜனங்களும் சபைக்கு ஓடி வர ஆரம்பிச்சிட்டீங்க. இது ஒரு பெரிய அடையாளம் பிரியமானவர்களே. நான் பார்க்குறேன். எத்தனை பேர் இதெல்லாம் பார்க்குறீங்க? சில பேருக்கு குறை பார்வையே தெரியுதுன்னா, எனக்கு குறைவு தெரியல, எனக்கு நிறைவு நிறையா தெரியுது. குறைவை பார்த்து பார்த்து தான் நிறைய உட்காந்துட்டோம். நான் சொல்கிறேன், நிறைவு நிறையா உங்ககிட்ட இருக்குது. ஆண்டவர் உங்களை தேவனுடைய ஆலயமாகிய பர்வதங்களிலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்த்து உங்களை கர்த்தர் கனப்படுத்தி உயர்த்த போகிறார். அடுத்த பகுதியை வாசிப்போமா? திரளான ஜனங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சபையில் கவுண்ட் பண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு கடைசி கால திருச்சபை மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். கவுண்ட் பண்ண முடியாது. நாற்காலி, எத்தனை நாற்காலி, ரீபூ நாற்காலி வாங்கி போட்டாலும் பத்தாது. அந்த அளவுக்கு திருச்சபை வளர போகிறது. ஆமென். யாருடைய சபை? கர்த்தருடைய சபை. அதுதான் எல்லாம். இன்னைக்கு பூமியில் நிறைய சபை இருக்குது. ஆனால் எது கர்த்தருடைய சபை? எது சத்தியம் பேசுகிற சபை? எது சபை? எது தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட சபை? எது தேவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுற சபை? எது தேவனுக்காக விட்டு கொடுக்கிற சபை? எது தேவனுக்காக சகிக்கிற சபையை கர்த்தர் பர்வதங்களின் மேலே உயர்த்த போகிறார். அதனால தான் திருச்சபையை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எத்தனை விதமான பாடுகள் உங்களுக்கு வந்தாலும் உங்களுக்கு ஒன்று தெரியணும், நான் ஆராதிக்கிற தேவன் உலகத்தை ஜெயித்தவர். நான் ஏதோ மனுஷங்கிட்ட பேர் வாங்கிறதுக்காக ஊழியம் செய்யலை, 4 பேரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் ஊழியம் செய்யலை, ஒரு 10 பேருக்கு என்னை பிடிச்சாதான் நான் ஊழியம் செய்வேன். இல்லை, யாருக்கு பிடிக்காட்டியும் பரவாயில்ல, பர்வதங்களில் உயர்த்துகிற கர்த்தர் என்னுடைய தேவனாக. எத்தனை பேர் அந்த வைராக்கியத்துக்குள்ள வருவீங்க? அந்த வைராக்கியத்துக்குள்ள வர்ற பிள்ளைகளை கன்ஃபார்மாக சொல்கிறேன், பர்வதத்துக்கு மேலே தான் உங்களை வைப்பார். நான் சொல்கிறேங்க, ஒரு ஆண்டவர் மேலே வைக்கிற ஒரு இடம் ஒரு உயர்த்தப்பட்ட ஒரு இடம். இந்த கரைக்கு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அலை சத்தம் கேட்கும். அதே கடல் ஆழத்துக்கு போய்ட்டால் சத்தம் கேட்குமா? ஒரு சத்தமும் கேட்காது. அந்த மாதிரி தான் ஆண்டவர் பர்வதங்களுக்கு கீழே இருந்தீங்கன்னா சத்தம் நிறையா கேட்கும். அங்கே காகை நிறையா பறக்கும். அவன் புறா நிறையா பறக்கும். கீச்சு கீச்சு கீச்சுன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் அப்பப்போ திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் பர்வதங்களுக்கு மேலே ஒரு சத்தமும் இருக்காது. ஏன்னா அது ஃபுல்லாக எது மேலே பறக்கும்னா கழுகுகள் தான் அதிகமாக பறக்கும். ஆமாம். அதனால தான் ஆண்டவர் இன்று இந்த பர்வதங்கள் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் யாருன்னா கழுகுகளோடு பறக்கக்கூடியவர்கள். கழுகுடைய தன்மை, காலையில் வைஃப்கிட்ட பேசிட்டு வந்தேன், விடிய காலையில் வரும்போது, நிறைய தன்மை இருக்குது. ஒரு தன்மை என்ன அசைச்ச ஒரு தன்மைங்க. வேணா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். கண்ணு ஷாப்பாக இருக்குது, விஷனு அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுத்துட்டு அதோட லைஃப் ஒரு வேளை இறந்து போச்சுன்னா, செத்து போச்சுன்னா கழுகு அடுத்த லைஃப்பை தேடாதாங்க. யாருங்க இது? கைத்தட்டு தேவனை மகிமைப்படுத்துவோங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற மாதிரி அதுதாங்க ஃபாலோ பண்ணுது. அதனால தான் ஆண்டவர் கழுகு போல நம்மளை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்காரு போல. ஸ்பிரிச்சுவலை சில ரகசியங்கள்லாம் கர்த்தர் மறைச்சி வச்சு பேசுகிறாரு. ஏன்னா நமக்கு நேராக சொன்னோன்னு சில வேலை புரியாது தான். அதனால தான் ஏன் மறைச்சி வச்சிருக்காருன்னா, சில ரகசியம் என் பிள்ளைகளுக்கு தெரியட்டோன்னு மறைச்சி வச்சிருக்கிறாரு. நீ படிச்சுட்டு வந்தேன், நானும் ஒய்ஃபை பேசிட்டு வந்தோம். ஒரு கழுகுக்கு ஒரு தன்மை இருக்குது. இன்றைக்கி உலகமே மாறி போய் கிடக்குது, உங்களுக்கே தெரியும். இன்றைக்கே போய் அடக்கம் பண்ணி நாளைக்கே கல்யாணம் பண்ணுற ஆள்லாம் இருக்குது. அந்த காலகட்டத்துக்குள்ளே இன்றைக்கி உலகம் போயிட்டு இருக்குது. ஆனால் கழுகு பாருங்க, நம்மளாம் கையால் படைக்கப்பட்டவங்க, வார்த்தையினால் படைக்கப்பட்டவங்கள
எல்லா சிருஷ்டிப்பும் எதனால் படைக்கப்பட்டதா? அப்போ மிருகங்களும் வார்த்தையில் தானே படைக்கப்பட்டுக்கு. நம்ம மட்டும்தான் நம்மளை எதில் படைச்சாராம்? கையில் எடுத்து உருவாக்கி இருக்கிறாரு. ஆனால் பார்க்க போனால் நம்மளுக்கு தான் அந்த தன்மை அதிகமாக இருந்திருக்கணும். ஆனால் கழுகை மென்ஷன் பண்ணுறாங்க, 41வது பாயிண்டில் போட்டிருக்குது. கழுகை பற்றி படிச்சுட்டே வந்தேன். ஒரு தடவை தான் அது திருமணமே பண்ணுமா? கைத்தட்டு கொடுக்கலாமே. அதுவும் கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி தேடுமா? சித்தத்தை பார்க்குமா? நம்ம சித்தமும் பார்க்கறதில்ல, சத்தமும் கேட்கறதில்ல. ஆள் என்சமாக இருந்தால் பெர்ஃப்யூம் என்ன வாசை, டனியல் பாய்க்கிறாரு பிள்ளைக்கு. கல்யாணம் முடிஞ்சு தான் தெரியும் டனியலா இல்லை டானியலா. சிரிப்போம் சிந்திப்போம் பிரியமானவர்களே. இன்னைக்கு டனியெல்லாம் மாறிடுவாங்க, ஆனால் சித்தம் மாறாதுங்க. சித்தம் மாறாது. சித்தத்துக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளான் இருக்குது. அதனால தான் சபை இன்று சித்தத்தை நிறைவேற்றுகிற சபையாய் காணப்பட வேண்டும். ஆமீன் சொல்லுவோமா? எப்படி லைஃப் பார்ட்னர் தேடுமா தெரியுங்களா? அப்படியே ஆண் பறவை போய்கிட்டே இருக்குமா, நிறைய கழுகு பெண் கழுகுலாம் பறக்குமா. அது நேராக மேலே ஏறிட்டு ஒரு கிளை குச்சியை கீழே போடுமா, போட்டுட்டு ஒரு பண்டாங்கன்னு கொடுக்குமா. யார் எடுக்கிறா? நிறையா போகிறாங்க, எல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு. எல்லா கழுகும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சித்த அழகு பார்க்க முடியும் கழுகுலாம்? எது நம்மளால அழகு பார்க்கலாம். மூஞ்சி எப்படி இருக்குது, மூக்கு எப்படி இருக்குது, கண் நேராக இருக்குதா, மூக்கு சைட்டாக இருக்குதா, மூக்கு வளைஞ்சிருக்குதா, பல்ப்பு மாதிரி இருக்கான்னு சொல்லி நம்ம ஃபேஸை வச்சு பார்த்துருவோம். கழுகு அப்பெல்லாம் நீங்கள் எல்லாம் ஒரே மாதிரி கிடப்பானுங்க. ஆனால் ஒரே மாதிரி கிடக்கிறனால எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடாது. இப்போ காட் வீல பார்க்கணும். உடனே அது கிளைய போட்டு பார்க்குமாங்க. 10 கழுகு போகுமா, ஒன்று மட்டும் எடுக்குமாங்க. அந்த ஒரு கழுகு எடுக்கிறதுல அதுதான் அவருடைய லைஃப் பார்ட்னராங்க. எவ்வளோ அழகாக கண்டுபிடிக்குது பாருங்க. நீங்கள் எதோ கிளையெல்லாம் போட்டு பார்க்காதீங்க. பஸ் யார் என் லைஃப் பார்ட்னர் எல்லாம் பிடிங்க. யாராவது கேட்ச் பண்ணுங்க, தூக்கி வீசுன 10 பேர் அங்கே இருக்கீங்க. ஆமாம், சிலப்போ உங்கள் மனைவி பிடிச்சிட்டாங்கண்ணா மறுபடியும் நானே. ஆமாம், பிரியமான தேவ ஜனமே, இதில் ஒரு பெரிய அறிவு மறைந்திருக்கிறது. கழுகிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்ல எது மாதிரி ஆமீன்னு சொல்கிறீங்க? கழுகை பார்க்க ஆசையாக இருக்குங்க. இல்லை, இவ்வளோ பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர் கழுகுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. ஆமேன். நம்ம ஏதோ பணம் சாப்பிட்ற கழுகு இல்லைங்க, உன்னதங்களிலே பறக்கக்கூடிய கழுகு. கழுகுலே பலவிதம் இருக்குது. ஆமேன். சில கழுகு அசுத்தமானது, சில கழுகு சுத்தமானது. செத்து போனது தூக்காது, ஃப்ரெஷ்ஷாக தான் போய் அடிக்கும். ஆமேன். அதனால தான் சபையே இன்னைக்கு பர்வதங்களிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த பர்வதங்களுக்கு வரக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நினைக்கிறீங்க? சொன்ன மாதிரி விலையேற பெற்றவர்கள். எத்தனை பேர் தரமான கிறிஸ்தவர்களாக மாற விரும்புகிறீங்க? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஃபுல்லாக தரமான ஆள் தான் வேணும். வாய்ப்பே இல்லை ராஜா, கிடைக்கவே கிடைக்காது. பேசுகிற நானும் தரமானவன் அல்ல, ஆனால் ஆராதிக்கிறவர் தரமானவர். அப்போ ஆண்டவர் கம்ப்ளீட் இல்லாததான் கையில் கொடுப்பாரு, கொண்டு கம்ப்ளீட் ஆக்குவார். சித்தத்தில் ஒன்று சொல்கிறேங்க, சித்தனா சண்டையே வராதுன்னு நிறைய பேர் போட்டு விட்டாங்க. இல்லை, சித்தனா கன்ஃபார்மாக சண்டை வரும், புயல் கண்டிப்பாக வரும். சித்தத்தில் தான் போனாங்க லெகியோன் ஆவி பிடிச்சவனை காப்பாற்றுறதுக்கு. வந்துச்சா புயல்? வந்துச்சா இல்லையா? சில பேர் நினைப்பீங்க சித்தம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இல்லை, சித்தத்திலையும் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைக்குள்ள கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா. அதான் முட்பரினுள் சீக்கிரம். நிறைய அறந்து போய் கிடக்கிற மாதிரி தான் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. லேசாக கொஞ்சம் அறந்து பீகிற மாதிரி இருக்குது பாச. அதான் இன்றைக்கி சேர்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இல்லை, தேவனை தொடர்ந்து தேடுங்க. அறாதபடி உங்களுடைய குடும்ப உறவை கர்த்தர் என்ன பண்ணுவார்? பர்வதங்களிலே பாதுகாத்து கொள்வார். இன்றைக்கி கடைசி கால திருச்சபை ஒரு பலனுள்ள திருச்சபையாய் மாறப்போகிறது. யாரெல்லாம் அதில் இருப்பாங்கன்னா, ஆண்டவருக்காக நிற்கக்கூடிய அத்தனை தரமானவர்களை கர்த்தர் பொறுக்கி கொண்டு போகிறார். போன வாரம் சொன்னேன், அதுக்கு போன வாரம் நினைக்கிறேன், திருடனை போல வரப்போகிறார். திருடன் சும்மா லவ்யாவை தூக்கிட்டு போவான், உடஞ்ச கேமராவை தூக்கிட்டு போவான், ஓடாத அயன்பட்டியாக தூக்கிட்டு போவான், வீட்டில் போய் ஒயரிங் ரிப்பேர் பண்ணுற டிவியாக தூக்கிட்டு போவான். வாய்ப்பே இல்லை. தூக்கிட்டு போகிறதெல்லாம் தரமானதாக இருக்கும். அந்த மாதிரி தான் கிறிஸ்து தரமானதை தூக்கி கொண்டு போகிறார். அந்த தரமான லிஸ்ட்டில் நம்பர் இருந்தோன்னா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாக்கியவான்கள். நம்ம பாக்கியவான்களாக இருப்போமா? பாக்கியவான் என்ற அர்த்தம் பல பதத்தில் பேசப்படுகிறது. ஆனால் இன்னொரு பாக்கியவான் என்ற அர்த்தம் நித்தியத்துக்குரியவன் என்று வேதம் சொல்லுகிறது. கிங் ஜேம்ஸில் சொல்லுது, பாக்கியவான் என்னுடைய அர்த்தம் நித்தியத்துக்குரியவங்களாம், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு சந்ததி. அடுத்தது வாசிப்போம் அந்த 2 கீழே வாங்க. 2 2 2 2 3.
எப்படிப்பட்ட ஜனங்க வருவாங்க? திரளான ஜனங்கள். சபை திரளான ஜனங்களை நோக்கி பார்ப்போம். அடுத்து நம்மளுடைய டார்கெட் 500 இருக்கட்டும். கைத்தட்டு கொடுப்போம். 500 இருக்கட்டும். ஓகே, விசுவாசிக்கிறீங்களா? நடக்குமா 500? எப்போ நடக்கும்? செயல்படுவோம். நடக்கும். நம்ம எல்லாரும் செயல்படுவோம். இங்கே இருக்கிற 100 பேரை வெளியே இறங்கிட்டோம், 200 பேர் ஆயிரும். ஒரு ஆள் கொண்டு வந்தாலே போதும். அதான் அடுத்த வருஷம் 1ஆம் மாதம் ஒரு போட்டி வைக்கலான் இருக்கேன். யார் ஒரு ஆத்மா கொண்டு வராங்களோ 1000 வெள்ளி பரிசு கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க நினைக்கிறேன். ஒன்று என்ன பஸ்ஸை 10 கொண்டு வந்திருக்கேன் பஸ்ஸை. அப்படி இல்லைங்க, பணத்தை வைத்து ஆத்மா அல்ல, பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆத்துமாக்கள் அவசியமாக இருக்கிறது. அதனால் இந்த பர்வதங்கள் மேலுள்ள திருச்சபையை நம்ம திருச்சபை கட்டப்படட்டும். குழாய் அசைப்புமா? பேருக்காக இல்லை, யாருன்னே தெரியக்கூடாது, ஆனால் கர்த்தர் நாமம் கொடியேற்றப்பட வேண்டும். சபை அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையாய் கட்டப்படுவோம். அடுத்தது வாசிப்போம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் அந்த இடத்துல தான் அவருடைய வழிகள் போதிக்கப்படும். சத்தியம் இருக்கிற இடத்துல தான் வழி என்னன்னு தெரியும். பக்கத்தில் சொல்லுங்க, வழி என்னன்னு தெரியும். இன்னைக்கு நம்மளை என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு காலம் இல்லைங்க இது. இன்னைக்கு வேத வசனம் நம்மை கண்டித்து உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? நானும் நிறையா வெட்டுப்பட்டு தான் வந்திருக்கிறோம். கத்தி வெட்டு இல்லை, வசனத்தின் வெட்டு. ஆனால் அது நல்லது, நம்மை அது உருவாக்கி இருக்கிறது. இன்னைக்கு திருச்சபை உருவாக்கப்பட வேண்டும். யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். பர்வதங்கள் மேல் உயர்த்தப்படுகிற திருச்சபை அவருடைய வழிகளை போதிக்கக்கூடிய திருச்சபையாக இருக்கும். ஆமென். அதனால தான் திருச்சபை ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சபை ரொம்ப முக்கியம். வீடு வாங்கினீங்கன்னா சபை பக்கமாக இருந்து பார்த்து வாங்குங்க. ஆமாம், சபையை விட்டு ஒரு 10 மைல் தூரம் போகலான் இருக்கேன், வேணாங்க. சபையை விட்டு தூரமாக மட்டும் ஆயிடாதீங்க. சபை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்வதமாக நம்முடைய ஆலயங்கள் மாற்றப்படட்டும். அதான் கிளப்பா சைடும் பாலாட்ட சொல்லியிருக்கிறோம், அந்த பக்கத்து வீடு பாருங்கள். ஆமாம், ஏன்னா ஊழியம் அங்கே தான் இருக்குது. ஆண்டு அங்கேயும் ஒரு மலையின் மேல பட்டணமாய் அந்த பகுதிகளை கர்த்தர் மாற்ற வேண்டும். ஆமென். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? நான் இந்த பர்வதத்தில் உருவாக்கப்பட்ட விசுவாசியாக நான் காணப்படணும் அப்படின்னு சபை நீங்கள் விரும்புங்க. அடுத்த பகுதியை வாசிக்கலாமா? நாம் அவர் பாதைகளில். இன்னைக்கு சபை வசனத்தை விட்டு ரொம்ப வெளியே போயிட்டாங்க. வசனம் மாதிரி வாழ்றதெல்லாம் முடியாது பாஸ்டர். பேச்சுக்கு சரியாக வருமா? நடைமுறைக்கு நடைமுறைக்கு சரியா இல்லைன்னா ஏங்க இவ்வளோ பெரிய பைபிள் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு? நடைமுறையில் சரியாக வரும்னு தெரிஞ்சுதான் நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னைக்கு திருச்சபை இன்னைக்கு நிறையா காம்ப்ரமைஸ் வந்துருச்சு. அப்போ சார் தண்ணி போட்டு ஆராதிக்கலாமான்னு ஒருத்தன் கேட்குறான். கேட்குற கேள்வியே பாருங்களேன். நம்ம கேளுக்கலாம், அங்கங்கே போகிறோம், நிறைய பேர்த்த பார்க்குறோம். நல்லா எனக்கு ஆண்டு ஒரு ட்ரைனிங் அங்கே அனுப்பி விட்ட மாதிரி தாங்க இருக்குது. அவன் புதுசாக ஒன்று போய் கற்றுட்டு வான்னு அனுப்பி விட்ட மாதிரி இருக்குது. அவன் குடும்பத்தையும் பார்த்த மாதிரி இருக்குது, குடும்பத்துக்கும் ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்குது. அதே சமயம் ஆண்டவர் சில வார்த்தைகளையும் கொடுத்து நம்மளை என்ன பண்ணுறாரு, சில கேள்விகளுக்கு ட்ரிகர் பண்ணுறாங்க. சில கேள்விகளை கேட்டு இன்னைக்கு சபை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்கள், நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுவேன். இன்னொரு முன்னெல்லாம் வந்து கேட்பாங்க, பச்சை குத்தலாமா? யூத் மீட்டிங் நடத்தினாலே Q&A வைப்போம். எத்தனை பேருக்கு தெரியும் Q&Aனா? பேரில் எழுதிடாதீங்க, என்ன கேள்வி இருக்கு என்ன பண்ணுங்க, எழுதி ஒரு பாக்ஸில் போடுங்க, நாங்கள் பிரித்து படிப்போம். அப்போல்லாம் என்ன போட்டிருப்பாங்கன்னா, பாஸ்டர் காதல் பண்ணலாமா? முதல் கேள்வி அதான் வரும். 10 லெட்டர் வரும். அப்படின்னா யாரோ ஒரு காதலில் மாட்டிக்கிட்டாங்க, நம்ம அழகாக தெரிஞ்சிடும். ஒன்று. ரெண்டாவது, சினிமாவுக்கு போகலாமா? இதே கேள்வி 35 வருஷமாக கேட்டுட்ருப்பாங்க. நான் யூத்தாக இருக்கும் போது கேட்டாங்க, அப்புறம் நான் யங் பாஸர் ஆகும்போதும் கேட்டாங்க, இப்போ ஃபுல் பாஸர் ஆகிட்டு இன்னும் அதான் கேட்டுட்ருக்குறாங்க. அப்போ ஒன்றும் ஜனங்க எதில் தான் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ ரீசன்ட்லி வந்துச்சு பாருங்க, ஆணும் திருமணம் பண்ணலாம். யார் ராணி? எங்கேருந்துப்பா வந்த நீ? அதில் ஒரு 4 ஆம்பளை தான் இருந்தாங்க அந்த கூட்டத்தில், மற்றதெல்லாம் பெண்கள். இப்போ 4 ஆம்பளை மேலே எங்களுக்கு சஸ்பெக்ட் ஆயிடுச்சு. ஏதோ 100 பேர் இருந்தால் நமக்கு தெரியாது, அங்கே இருக்கிறது 4 பேர் தான்.
பாஸ்டர் நானும் சேர்ந்தா ஒரு 6 பேர். நானும் பாஸ்டர் நீங்கள் எழுதி போட்டிங்களா? என்னையா கேள்வி ஒரு மாதிரியா இருக்குது பாருங்க. இன்னைக்கு திருச்சபைக்குள்ள என்னென்ன கேள்வி வருது பாருங்க. நான் வெளி உலகத்தை பேசலைங்க, கிறிஸ்டியன் வட்டத்துக்குள்ள பேசுறேன், நம்மளுடைய ஆவிக்குரிய சபைக்குள்ள வட்டத்துக்குள்ள பேசுறேன். இன்னும் டீப்பா வந்தா ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட சபையை பார்த்து பேசி கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஜனங்க இப்படிப்பட்ட கேள்விக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, வர ஆரம்பிச்சுட்டாங்க. நானும் பாசுறோம், ஐயா 10 வருஷம் எனக்கு கேட்ட கேள்வி வித்தியாசமா இருக்கு. இன்னைக்கு ஆணும் திருமணம் பண்ணலாமா? ஒரு கிறிஸ்டியன் கேட்குறாங்கன்னா நம்ம எந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கோன்னு சொல்லி சபை சற்று யோசிக்க வேண்டும். அதனால தான் சொல்கிறேன், பர்வதங்களிலே கட்டப்படுகிற திருச்சபை, அதில் இருக்கக்கூடியவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை தான் இன்னைக்கு சபை. இன்னைக்கு நிறைய உதாரணம் கொடுக்கலாம். அந்த பையன் கேட்டான், தண்ணி போட்டு ஆராதிக்கலாமா, பச்சை குத்திட்டு ஒர்ஷிப் பண்ணலாமா, இதெல்லாம் கேட்குறாங்க. இது வெள்ளைக்காரங்க ஆராதிக்கிறாங்க, அங்கே கையை காட்டுறாங்க. சரி, பைபிள் என்ன சொல்லுது? அவன் உன் சரீரத்தை கீறி கொள்ளாதேன்னு சொல்லுது. நல்லா 2-3 தடவை படிச்சுட்டு ஆமேன்னு சொல்லிட்டு போய் பச்சை குத்திட்டு வரான். வசனத்தை படிச்சுட்டு குத்திட்டு வராங்க பாருங்களேன். அதெல்லாம் எவ்வளோ பெரிய துணிகரம். இன்னைக்கு சபையே அதுலேருந்து மனம் திரும்புவோமா? துணிகரம் பயங்கரமானதுங்க. ரொம்ப டேரிங்னு நினைப்போம், அது நம்மளை வேற இடத்துல கொண்டு போய் தள்ளிடுறோம். சபை இன்று துணிகரத்திலிருந்து வெளியே வருவோமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் சித்தம் இல்லாத, தேவன் சொல்லாததை சபை செய்ய வேண்டாம். ஆண்டு சில சமயம் சொல்லிடுவார், இந்த வாழ்க்கை வேணாம், இந்த வீடு வேணாம், இந்த காடி வேணாம், இந்த நட்பு வேணாம், இந்த உறவு வேணாம். சபையை தயவு செய்து கீழ்ப்படிஞ்சிருங்க. கைத்தட்டு கொடுத்துருவோம். 4-5 பேர் என்ன சொல்றாங்கன்னு முக்கியம் இல்லை, அவர் என்ன சொல்றாரு தான் முக்கியம். பக்கத்தில் சொல்லுங்க, அவர் என்ன சொல்றது தான் முக்கியம். அதனால இங்கே வேத வசனம் சொல்லப்படுகிறது, யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு. இன்னைக்கு சபை அவருடைய வழிகளிலே பேசப்படுகிற சத்தியத்தை கேட்டு நடக்க வேண்டும். கேட்டு நடப்போமாங்க? ஏதோ பாஸ்டர் விஜயன்ற நீங்கள் பேசலை, கர்த்தருடைய வார்த்தையை பேசி கொண்டு இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் வழிகளிலே சபை நடக்குமானால் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்ம எல்லாரும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். வாழுவோமா பிரியமானவர்களே? நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நான் ஆண்டவருடைய பிள்ளை, என் ரத்தத்தால் கழுவி இருக்கிறாரு, என்னை விடுதலை பண்ணியிருக்கிறாரு, எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஒரு மறு வாழ்வுக்குரிய வாழ்க்கை எனக்கு சபையில் கொடுத்துருக்கிறாரு. அப்போ நான் எப்படி வாழ போகிறேன்? ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ போகிறேன்னு சொல்லி சபை தீர்மானம் எடுக்க வேண்டும். வாலிபர்களை தீர்மானம் எடுப்பீங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு வாலிப கூட்டம்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் பரலோகம் போய் சேரணும். சேருவோமா? என்ன கேள்விக்குறியாக பார்க்குறீங்க? சபையிலே சேர்க்க மாட்டாங்க, பஸ் அங்கெங்கே சேர்க்க போகிறாங்கன்றீங்களா? நாங்கள் உங்களை சேர்க்குறோம் சபைக்கு. எதற்காக? பரலோகத்தை அடைவதற்காக. அப்போ சபை இங்கே பூரணப்பட வேண்டும். பூரணப்படுவதற்கு தான் ஆண்டவர் திருச்சபையை என்ன பண்ணுறாரு? இந்த கடைசி காலத்தில் ஏன் திரளான நாட்களை கொண்டு வர போகிறாருன்னா, அவர் பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு வருவதற்கு சபை ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டேஷனாக இருக்கிறது. சொல்லுங்கள், பக்கத்தில் சபை தான் ஸ்டேஷனு. இப்போ நீங்கள் ஏர்லைன்ஸில் பறக்க போகிறீங்கன்னா எங்கே போகணும்? சின்ன ஏர்போர்ட்டுக்கு போகணும். நான் வீட்லேருந்து ஏற போகிறேன்னா நான் வீட்லேயே ஆராதிக்க போகிறேன் பாஸ்டர். இன்னும் இயேசு அங்கேயும் வருவார் பாஸ்டர். யாருக்கு தெரியாது? அவர் எவ்விடத்திலும் வாசம் பண்ணுகிறவர். அப்போ எதுக்கு சபையை திருச்சபை எதுக்கு அங்கே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது? அப்போ ஆலயம் லிட்ரலாக ஒரு ஆலயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அங்கே போனால் தான் நீ பறக்கிறதுக்கு வர முடியும். எப்படி ஏர்லைன்ஸில் பறக்கணும்னா நீ ஏர்போர்ட்டுக்கு போகணுமோ, பரலோகத்துக்கு வரணும்னா சபை தான் ஸ்டேஷன். பிரியமானவர்களை பக்கத்தில் சொல்லுங்கள், சபை தான் ஸ்டேஷனு. அதனால தான் சபைக்கு நம்ம என்ன பண்ணணும்? சரி, வருவீங்களா வர மாட்டீங்களா? இங்கே தான் ஆண்டவர் நம்மளை சரிப்படுத்துகிற ஒரு இடம். என்னங்க 5 நிமிஷம் லேட் ஆச்சுனாலே ஃப்ளைட்டு போயிடுது. உங்கள் ஒரு ஆளுக்காக நிற்குமா ஃப்ளைட்டு? நீங்கள் தான் அதுக்கு காத்திருக்கணும். அது உங்களுக்கு. ஆனால் இங்கே 2026 வருஷமாக நமக்காக காத்திருக்கிறாரு. பக்கத்தில் சொல்லுங்கள், காத்திருக்கிறாரு. எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் அவர் வர லேட்டுன்னு. இல்லை, நம்ம ரெடியாக இல்லாத அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமீன் சொல்லுவோமா? அவர் என்னைக்குமே ரெடியாக தான் இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம ரெடி ஆகிறதுக்காக அவர் காத்திருக்கிறாரு. ஒரு மனிதனும் அழிக்கப்பட்டு போகாதபடிக்கு மிகுந்த பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவாங்க. ஸோ சபையே, அதனால் ஒரு சிலர் கேட்குறாங்க, பாஸ்டர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இயேசு வருவார்னு, வர்ற மாதிரி தெரியல பாஸ்டர். ரொம்ப ஞானம் பாருங்களேன்.
அவன் ரொம்ப ஞானம், மூளை தாண்டி வெளியே போயிருச்சு. கொஞ்சம் பேர் ஞானவானா இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சயின்ஸோட தான் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. எத்தனை பேருக்கு புரியுது சயின்ஸு? ரொம்ப படிச்சுட்டாங்களா, மூளை வெளியே வந்துருச்சு, அதான் அர்த்தம். அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் பைபிளில் போட்டிருக்கு. அறிவு அவ்வளோ, அறிவு இம்பார்ட்டன்ட், அறிவு தவறுன்னு சொல்லலை. அதை விட ஞானம் முக்கியமாக இருக்கிறது. அறிவு பூமிக்குரியது, ஞானம் பரத்துக்குரியது. அதனால தான் கர்த்தர் சாலமோனுக்கு அறிவை கொடுக்கல, கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம், ஞானத்தை கொடுத்தார். இன்னைக்கு சபைக்கு தேவை அறிவல்ல, அறிவு உலகத்துக்குரியது, ஞானம் சபைக்கு தேவையாக இருக்கிறது. விஸ்டம். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்க? அது வந்துட்டா இந்த இடக்க முடக்க கேள்வி கேட்கவே உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குதா? இன்னொரு கூட்டம் இருக்குது, இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க, குரங்குலேருந்து மனுஷன் வந்தான். எங்கேருந்து அவனை போதிக்கிறதுனே தெரியல. இப்போ மறுபடியும் ஆதி ஆகமத்துக்கு போகணும் உங்களுக்கு. நம்ம எல்லாம் இப்போ ரெவலேஷனுக்கு வந்துட்டோம், இவங்க மறுபடியும் எங்கே தான் போகிறாங்க? சபையே கடைசி காலத்துக்குள்ளே வந்துட்டோம். இந்த கடைசி காலத்தில் சொல்லப்படுகிற சத்தியத்தில் சபை பலப்பட ஆரம்பிப்போம். ஆண்டவர் உங்கள் தலையை கட்டாயம் என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். வாசிப்போம் சிஸ்டர் அடுத்தது. அவர் தமது வழிகளை நமக்கு. அப்ப சபை யாருடைய வழியை போதிக்கிற இடம்? கர்த்தருடைய வழியை போதிக்கிற இடம். இங்க உன் வழி என் வழிலாம் இல்லை. ஆமென். இங்க பாஸ்டருடைய வாழ்க்கை முறை அல்ல, கர்த்தருடைய வழியை சபை கேட்டு அதன் பிரகாரமாய் நடக்க வேண்டும். பக்தர் சொல்லுங்க, அது பிரகாரமாக நடக்க வேண்டும். சில பேர் அன்றைக்கி சொன்னாங்க, பாஸ்டர் ஆராதனையை 10 மணிக்கு மாற்றிட்டா இப்போ நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, 9:30 மணி. அந்த ஒரு ஆளுக்காக 10 மணி மாற்ற முடியுமா? இயேசுவிட்ட சொல்ல முடியுமா, ஆண்டவரே 12ஆம் தேதி வாங்க? எனக்காக ஆண்டவரே கொஞ்சம் பாவம்லாம் செஞ்சு முடிச்சு 12ஆம் தேதி கொஞ்சம் மனம் திரும்பிடுறேன், பரிசுத்தமாயிடுறேன். வாய்ப்பே இல்லைங்க. அதனால தான் பிறப்புக்கு டேட்டு கொடுத்துருக்காரு, கிளம்புறதுக்கு டேட்டே அவர் கொடுக்கல. ஏன்னா தெரிஞ்ச நம்ம இடக்க புடக்க நம்ம ஆயிடும்னு தெரியும் அவருக்கு. அதனால தான் அவர் சீக்கிரமாய் வருகிறேன். எந்த விதத்தில் வருவார்னு நமக்கு தெரியாது சபையே. அதனால சபை ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டுமா? ஆயத்தப்பட்டு பலப்பட வேண்டும். பலப்படுவீங்களா? எத்தனை பேர் பருவத்துக்குரிய சபைக்குரிய ஜனங்களாக மாறுவீங்க? அந்த ஜனங்கள் தான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். வாசிங்க சிஸ்டர், கீழே போயிடுவோம். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும். பாருங்க, எங்க வெளிப்படுமா? பர்வதங்கள் இருக்கும் பொழுதுதான் வார்த்தை வெளிப்பட ஆரம்பிக்கும். பர்வதங்களில் கட்டப்படுகிற சபை, தேவனுடைய சபையிலிருந்து வார்த்தை எங்கிருந்து வருகிறதா? எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். எத்தனை பேருக்கு வெளிப்பாடு வேணும்? ரெவலேஷன்ஸ் வேணும். ரெவலேஷன் சரி, எங்கேயும் ஓட வேணாம், திருச்சபைக்குள்ளே வாங்க. கர்த்தருடைய வார்த்தையோடு நம்மோடு அவர் என்ன பண்ணுவார்? பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். நீங்கள் ஆண்டவரை அதான் கேட்குறேன், ஆண்டவரை வார்த்தையில் வெளிப்பாடு கொடுங்க ஆண்டவரை. ரெவலேஷன். எத்தனை பேருக்கு வெளிப்பாடு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறீங்க? ஒரே வசனம் தான், அதுக்குள்ளே மறைந்திருக்கிற சில வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு நம்ம கண்களில் கர்த்தர் காட்டுவார். அதனால தான் கடைசி கால திருச்சபை மிக முக்கியமான திருச்சபை. அப்போ நம்ம முக்கியமான காலகட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். we are the last generation. எத்தனை பேருக்கு தெரியும்? உண்மைங்க, நம்ம தான் கடைசி சந்ததியாம். கைத்தட்டு கொடுக்கலாம். கடைசி சந்ததி, லாஸ்ட் ஜெனரேஷன். ஒரு 2 பாஸ்டரை மீட் பண்ண, சீனியர் பாஸ்டர் சொன்னாங்க, ஐயா உங்கள் காலம் தான் என் கடைசி காலம் அப்படின்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப டைரெக்டாக இருந்தது. அவர் கை காட்டின விதமே கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. சில சமயம் சில அடையாளத்தை நீங்கள் தான் கண்டுகொள்ள வேண்டும். உங்கள் கூட பழகிட்டே இருப்பாங்க ஒரு சிலர், குட்டுக்கிற சில வார்த்தைலாம் பார்த்தீங்கன்னா ஷாப்பாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அந்த தேவ மனுஷன் ஷாப்பாக சொன்னார், உங்கள் காலம் தான் கடைசி காலம் ஐயா, உங்கள் காலகட்டத்தினுடைய சபை தான் கடைசி கால திருச்சபை. அப்போ கடைசி காலத்தின் திருச்சபை பர்வதங்களிலே உயர்த்தப்பட வேண்டும். ஆமீன் சொல்லுவோமா? எத்தனை பேர் அந்த அந்த சபையை கட்டுறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க? ஏதோ என்னை ஏசவே கூடாது, நான் வந்துட்டு போவேன், விருப்பம் போல இருப்பேன், நான் விருப்பம் மாதிரி வாழுவேன், ஆனால் பரலோகத்துக்கு வந்துடுவேன், வாய்ப்பே இல்லையா? ஆமாம். அன்றைக்கி ஒரு பிக்சர் பார்த்தேன். இந்தாண்ட பைபிள் இருக்குது, இந்தாண்ட சேர்ச் இருக்குது, சாரி இந்தாண்ட பைபிள் இருக்குது, இந்தாண்ட உலக காரியம்லாம் இருக்குது. அவர் உடனே யோசிக்கிறாரு, பைபிளா பப்பா? பப்புக்கு பஞ்சார், உடனே என்ஜாய் பண்ணுறாரு. அவர் மறுபடியும் வந்து நிற்கிறாரு, பைபிளா கூட்டாளியா? ஓய் கூட்டாளியா, என்ஜாய். இப்படியே வந்து கடைசியாக
பரலோகமாக நரகமாக வந்து நிற்கும் போது பரலோகம் பாஞ்சாரு ஒரே எத்து பரலோகத்திலிருந்து. பார்த்தீங்களா? அதை பார்க்கல, நான் அனுப்பி வைக்கிறேன். இது நல்ல விஷயம்லாம் பார்க்க மாட்டீங்க, எனக்கு நல்லா இருந்துச்சு, அதை பார்க்க சிறப்பாகவும் இருந்துச்சு. உடனே அது ஏதோ ஒரு குரூப்புக்கு அனுப்பலான்னு எடுத்தேன், டக்குன்னு அடுத்தது எங்கே போச்சுன்னு தெரியல. நேற்று பூரா தேடி இருந்தால் கிடைக்கவே இல்லை. நல்ல விஷயம்லாம் மறைஞ்சி போயிடுது பாருங்க. அப்போ மற்றதெல்லாம் உலகத்தில் இருக்கும்போது வேணுமா? கிளம்பும் போது மட்டும் பரலோகம் வேணுமா? பூமியில் இருக்கும் பொழுது நன்மையானவைகளை தேடி கர்த்தருக்காக பிரியமாய் வாழ்ந்து நம்ம மறிச்சோன்னா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தெரியும், நான் இன்று கர்த்தரோடு இருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை திருச்சபைக்கு வர வேண்டும். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அதுதான் திருச்சபை. இங்கே உங்கள் ஆத்மா நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும். என்னுடைய ஆத்மா யார் பாதுகாத்து கொள்ளணும்? என் ஒய்ஃப் பாதுகாத்து கொள்வாங்களா? இல்லை, என் ஆத்மாவை நான் தான் பாதுகாத்து கொள்வோம். பிரியமானவர்களே, கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன், வாசிப்போம். அடுத்தது பாருங்க, அவர் ஜாதிகளுக்குள் என்ன செய்ய போறாரா? நியாயம் தீர்க்க போகிறார். நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமென். என்ன சொல்லுகிறது வசனம்? அவர் ஜாதிகளுக்கு நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அடுத்தது இப்போ வேதம் சொல்லுகிறது, இந்த பர்வதத்தில் உருவாக்கப்படுகிற திருச்சபைக்குள்ள கர்த்தருடைய ஆளுகை இருக்கும், கர்த்தருடைய சத்தியம் இருக்கும். அதனால தான் அந்த கடைசி காலத்தில் நம்ப மாட்டீங்க, நிறைய ஃபோன் கால் வருது. ஒரு பிரதர் அன்றைக்கி ரீசன்ட்லி கால் பண்ணார். அவங்க ஒய்ஃப் டயாலிசிஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் சீக் ஆகிட்டாங்க, இறக்குற கட்டத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அந்த பிரதர் வந்து சபைக்கு கூட்டிகிட்டு போக முடியல. அவர் கேட்குறாரு, பாஸ்டர் என் மனைவிக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா? எங்கே இருக்கிறாரு? கிளாங்கில் எங்கேயும் இருக்கிறாரு. சபைக்கு ஒய்ஃபை கூட்டிகிட்டு போக முடியல, என்ட்ரு மோட்டர் பைக் தான் இருக்குது. சபையில் ஏற்ற சொன்னாலும் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றவும் மாட்டுறாங்க. ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், டிக்டாக்ல உங்கள் நம்பர் இருந்துச்சு, அதான் உங்களுக்கு அடித்தேன். பாஸ்டர் என் மனைவிக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா? செத்து போயிட்டாங்களா, எங்கே போவாங்கன்னு தெரியாது பாஸ்டர். ஆமேன்னு சொல்லுவோமா? உங்கள் சத்தியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக டிக்டாக்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். வீட்டில் டிவி தட்டிட்டு ஒய்ஃபை டெய்லி நீங்கள் போடுற சின்ன சின்ன மெசேஜை ஒய்ஃபை பார்க்க சொல்கிறேன், கொஞ்சம் சத்தியத்தில் வளருமா அப்படின்னு. கண்டிப்பாக உங்களை பார்க்கணும் பாஸ்டர், வர முடியுமான்னு அடுத்த வாரம் பார்க்குறதுக்கு போகிறாங்க. அவங்கள முடிஞ்ச தண்ணியில் ஞானஸ்தானம் கொடுத்து, இயேசு ஒரு ஆத்மாக்காக போனார்ல. அப்போ சபையை குறை சொல்லலை. அவர் சொன்னார், பாஸ்டர் யாருமே ஃபோன் அடித்து வந்து பாருங்கன்னா ஒருத்தவங்க எட்டி பார்க்க மாட்டான் பாஸ்டர். ஏதோ ஒரு சபைக்கு போயிருக்கிறாரு, 2 மணி நேரமாக ஆராய்ச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். ஆராய்ச்சி முடிச்சுட்டு ஆமின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களாம் எல்லாம். வார்த்தை இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன தான் நடக்குது ஒன்றுமே புரியல பாஸ்டர். உண்மையிலேயே சபை இருக்குதா இல்லையா, இல்லை சபை எங்கே வேறு இடத்துக்கு ட்ராக்குக்கு போயிருச்சா? அதனால தான் சபை அந்த ட்ராக்குக்கு வெளியே போயிடக்கூடாது. சபை எப்படி இருந்தாலும் அந்த ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே இருக்குமானால் அதுதான் பர்வதத்தில் உயர்த்தப்படுகிற திருச்சபை. அல்லேலூயா. அதனால தான் மற்ற சபை கம்பேர் பண்ணலை. எல்லா சபையும் நல்லா இருக்கட்டும், உருவாக்கப்படட்டும். ஆனால் சத்தியம் பேசுகிற சபையில் நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துவார். அதுதான் வேணும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? அப்போ சொல்லும்போது வேதனையாக தான் இருக்குது. இப்போ பார்த்தா தான் தெரியும். உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு அவங்களுக்கு பைபிள் ஸ்டடிலாம் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படி கிளாங்கில் ஏதோ ஒரு ஆறில் இறக்கி ஏற்றிட வேண்டியதுதான். ஞானம் சொன்ன பரவாயில்ல, ஒருத்தனுக்காக கொடுக்குறது ஒன்றும் தவறு கிடையாது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? அந்த ஆத்மா எங்கே வரணும்? அவர் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் பாருங்க. அவர் எப்படியாவது என் மனைவியை பரத்துக்கு கொண்டு வரணும் பாஸ்டர். அவங்க இந்து ஃபேமிலி இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, இப்போ தான் இயேசு கொஞ்சம் கொஞ்சமாக அறிகிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என் பிள்ளைங்களாம் ரட்சிக்கப்பட்டாங்க, மனைவி ரட்சிக்கப்படல. இன்றைக்கி வெளியே உள்ள சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் கிருபையாய் ரட்சித்து அழகாக நடத்திட்டு வராரு. அதனால தான் நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. ஆலயத்திலே கிடக்கலாங்க அவர் செஞ்ச நன்மைக்கு. அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அதனால தான் சபையை அவங்களுக்குலாம் இன்றைக்கி சபை அவ்வளோ மதிப்பாக இருக்குது, போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்மளை சபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இதை நாம் அசட்டை பண்ணாமல் இருந்து தேவனை என்ன செய்வோம்? மகிமைப்படுத்துவோமா? பரவாயில்ல, நம்ம வார்த்தை ஒரு 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னா தொடர்ந்து செய்யலாமே. அந்த குடும்பங்கள் எல்லாம் பலப்படட்டும். அப்போ சபை இன்று என்ன செய்ய வேண்டுமா? சொல்லப்படுகிற வார்த்தை, எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம்
வெளிப்படும் என்று வேதம் நமக்கு என்று சொல்லித் தருகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு சபை மறுபடியுமாய் கட்டப்படுவோமா பிரியமானவர்களே? ரீபியூல் பண்ணப்படுவோம், மறுபடியும் உருவாக்கப்படுவோம், மறுபடியும் குயவனுடைய கையில் வரக்கூடிய களிமண்ணாய் நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இன்னும் சீர்படுத்துங்க ஆண்டவரை, இன்னும் ஸ்திரப்படுத்துங்க. நான் வளர்ந்தவன் முற்றிலும் தெரியணும் என்று நம்ம நினைக்காம இன்னும் என்னை சீர்படுத்துங்க, பலப்படுத்துங்க என்று சொல்லி வளருகிற திருச்சபையாய் நாம் இருப்போமானால் கர்த்தர் நம்மை பர்வதங்களிலே உயர்த்தி அழகு பார்க்குற திருச்சபையாய் நம்முடைய சபை காணப்படும். ஒரே ஒரு வசனத்தை, கடைசி வசனத்தை நான் வாசித்து முடிப்போம். எடுத்துக்கொள்ளுங்க என்னோட ஒரு வசனம், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பியர் 4:8. இந்த பகுதியை வாசிச்சுட்டு நம்ம பாருங்க. கடைசி காலத்தை குறித்து பார்த்தோம். ஆனால் இந்த பகுதியில் அந்த சாப்டரை முடிக்கும் பொழுது பவுல் சொல்றாரு, கடைசியாக சகோதரரே, கடைசி காலத்தில் உண்மை இல்லாமல் போகும், ஆனால் வேதம் சொல்லுகிறது உண்மை உள்ளவைகள் எவைகளோ. பக்கத்தில் சொல்லுங்க, உண்மை உள்ளவைகள் எவைகளோ. இன்னைக்கு கடைசி காலத்தில் எது பொய் எது உண்மைன்னு நம்ம ஜனங்களுக்கு என்னாவது அடையாளம் தெரியாமல் போயிடும். ஏன்னா நமக்கு ஆவிக்குரிய பலன் இல்லைன்னா எல்லாத்தையும் நம்பிடுவோம். ஆமாம், எது சத்தியம்னே சில பேருக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, ஜபமே பண்ண வேண்டாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்களேன். ஜபமே, உங்கள் அப்பாட்ட நீங்கள் காசு கேட்கும்போது ஜபம் பண்ணியா கேட்குறீங்க? இல்லை. அப்புறம் அந்த அப்பாட்ட மட்டும் ஜபம் பண்ணுறீங்க. இது கேட்க நல்லா இருக்குது தானே, ஈஸியாக இருக்குது. ஜபம் பண்ணணும்னா எவ்வளோ ஈஸி, ஒரு அவர் சேஃப் இல்லை நமக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கி மனுஷன் வார்த்தை சொல்லுகிறது ஜெபிக்க வேண்டாம். கடவுளே நமக்கு முன் உதாரணமாக நின்று ஜெபிக்கிற ஒரு அடையாளத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ கடைசி காலத்தில் உண்மை எப்படி மாறும்னா, ஈஸியாக்கி கொடுத்துருவாங்க, அரைச்சி கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் நினச்சிடக்கூடாது மாடர்ன் காலத்தில் ஏதோ அரைச்சி கையில் வருது. இல்லை, சத்தியம் சொல்லுகிற விதமாகத்தான் சபை கட்டப்பட வேண்டும். அப்போ உண்மை, வாசிங்க சிஸ்டர் மறுபடியும் பாருங்க, எது உண்மையோ சபை அதை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ என்னோட மெசேஜில் கூட தவறான உபதேசம் இருந்துச்சுன்னா டேரக்ட் கூட சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? ஏன்னா என்னுடைய தவறான உபதேசம் 100 பேர்த்த வீணாக்கிறோம். நான் தவறாக பேசிட்டேன்னா, தவறான ஒரு போதகத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னா 100 பேரும் பாதிக்கப்படுவார்கள். தவறாக இருந்துச்சுன்னா தாராளமாக வாங்க, ஆமீன்னு சொல்லுவோமா? ஏன்னா நம்ம ஃபேமஸ் ஆகிறதுக்காக வரலை, அவர் நாமத்தை ஃபேம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். இங்கே பாஸ்டர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ திறமை இருக்குது, எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு காட்டுகிற காலம் அல்ல, அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை காட்டுகிற காலமாக இருக்கிறது. அதனால தான் சபை பரவாயில்ல, நம்ம எவ்வளோ உபத்திரம் கஷ்டம் வந்தாலும் உண்மையாக ஆண்டு ஊழியம் செய்வோம். வாசிங்க சிஸ்டர், உண்மை உள்ளவைகள் எவைகளோ. சபை பற்றின கடைசி காலத்தில் ஒழுக்கம் முக்கியமாக இருக்கிறது. கடைசி காலத்தில் ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை ஜனங்க என்ன பண்ணுவாங்க? வாழ ஆரம்பிப்பாங்க. சபையே நம்ம அந்த பாதையில் போயிட வேண்டாம். ஒழுக்கம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஒழுக்கம் உடையவர்களாய் மாறுவோம். சபை நம்மை சீர்படுத்த இடம் கொடுப்போம். நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் எங்கள் பாஸ்டருக்கலாம். ஆனால் சொல்லலையா, பிரசங்கத்தெல்லாம் அம்பு நேராக நம்ம பக்கமாக தான் பாயும். அட்டிச்சு நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருப்பேன். அப்பா நமக்கு தான் விழுந்திருக்கு, செம்மாட்டி விழுந்திருக்கே. ஆனால் இப்படி நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நல்ல வேளை அம்பு என் பக்கம் பாஞ்சது, அது சபைக்கு தான் பாஞ்சது, அது நான் என் பக்கமாக எடுத்துக்கிட்டேன். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு 13 வருஷம் ஒப்பு கொடுத்து இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஊழியக்காரனை எழுப்பி வச்சிருக்கிறாரு. ஒரு 4 பேர்த்துக்கு ஆசீர்வாதம் நம்மளை மாற்றிருக்கிறாரு. எத்தனை பேர் உருவாக ஆசைப்படுறீங்க? அப்போ உண்மை உள்ளவனாக மாறும். அடுத்தது ஒழுக்கம் உள்ளவைகள். அடுத்தது சிஸ்டர் நீதியான காரியம். ரீசன்லி கேளுக்கு போயிருந்தேன். ஒரு பிரதர் சொன்னார், பாஸ்டர் சேச்சா ஈஸியாக வாங்கி கொடுக்கட்டுமா உங்களுக்கு அப்படின்னாரு. ஒரே ஒரு லெட்டரில் மட்டும் சைன் போடுங்க, தலையை மட்டும் ஆட்டுங்க போதும், லோன் பாஸ் ஆயிருமா. என்னடா இது நல்லதாக இருக்குது கேட்க. பிரதர் அது லீகலாக இல்லீகல் கேட்டேன். கொஞ்சம் கச்சரா முச்சரா வேலை தான், தயவு செய்து வேணாம், ஃபைலை துத்துவ பண்ணிட்டு கிளம்பிடுங்க அப்படின்ட்டு. பாரு இன்னைக்கு அநீதிக்கு உலகம் அப்படின்றாங்க. ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு வந்து நானும் ஒய்ஃபும் பேசிக்கிட்டோம், தாமதமானாலும் பரவாயில்ல, எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கரை பிடிச்ச காசு, ஏமாத்தின காசு, இந்த லெட்ரு போட்டு இது கீழே ஜோலோ பண்ணுறது நமக்கு வேணவே வேணாம். ஏன்னா கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை பைபிள் அது சொல்லுது. ஆனால் உலகம் என்ன சொல்லுது? பரவாயில்ல, கொஞ்சம் உண்மை இல்லாட்டியும் பரவாயில்ல, முடியாது.
எத்தனை பேர் அதுக்கு நிற்பீங்க? சபையை நிற்கணும் பாச, நீங்களும் சொல்லிடக்கூடாது ஜோலோ பண்ணிடுவோம் பாச ஒரு 10,000 வெள்ளி. ஆமென். பணம் மேட்ரு இல்லைங்க, கர்த்தர் தான் மேட்ரு. பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் நோ ப்ராப்ளம். ஆனால் ஒன்று தெரியும், கையில் வந்து அவர் கொடுத்துருவார். நீதியாக வர்றது ரொம்ப நாள் நிலைத்துன்னு இருக்கும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கேன், நமக்கு லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, நிரந்தரமாக இருக்கட்டுமே. நிரந்தரமாக இருப்போமா? நிரந்தரமாக பெற்றுக்கொள்வோமா? பரவாயில்ல, ஆண்டவர் பரவாயில்ல, எந்த பில்டிங் எவனா வாங்கிட்டு போட்டோம், வித்துட்டு போட்டோம், ரோட்லேயே ஆராதிக்கு நான் ரெடி, நீங்கள் ரெடியா? கை தட்டி அவ்வளோதான் போதும், அதோட மகிமைப்படுத்துவோம். ஒரு தடவை நல்லா ஞாபகம் இருக்குது, சண்டே ஸ்கூல் பிள்ளை டைமில் மின்னுக்கு டிவி பாக்ஸ் பிடிச்சி எரியுது. அப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம். நம்ம பிள்ளைங்கள்லாம் ஒரே ஹாப்பி. பலி ரூமாலா பழகி 8:30 மணிக்கு ஆரம்பித்தோம், 8:45 என்ன போச்சு? எல்லாம் இருட்டிலலாம் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. விடுவோமா நாங்கள்? இந்தாண்ட ஒரு காடி, அந்தாண்ட ஒரு காடி, லைட்டை திறந்து விட்டு நாக்காளியெல்லாம் ரோட்லேயே அடிக்கிட்டோம். எடு கீத்தாரா, எடு பொங்கோவை பாட்டு பாடி முடித்து நாங்கள் எல்லாம் முடித்து நல்லா ஆராதிச்சு கரண்ட்டு வந்துருச்சு, செஞ்சுட்டாங்க. ஆமாம், பிள்ளைங்க நினச்சி இவனுங்க விடவே மாட்டானுங்க, உங்களுக்கு விட மாட்டோம். கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கரண்ட் இருந்தாலும் ஆராதிக்க தெரியணும், மைக் இல்லாட்டியும் ஆராதிக்க தெரியணும், ஒன்றும் இல்லாட்டியும் கை இருக்குது, தட்டி நாங்கள் தேவனை ஆராதிப்போம். ஆமாம், அதனால தான் கீழேந்து வரணும், மேலேருந்து பாஞ்சு வந்தால் தெரியாது. கீழேந்து வந்த எல்லா சூழ்நிலையிலையும். ஆனால் அன்றைக்கி சொல்கிறேங்க, அந்த ஆராதனை வேற மாதிரி இருந்துச்சுங்க. ரோட்டில் வரவன் போகிறவன் அஜிங்கெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க, பயமாக தான் இருந்துச்சு, படம் முடிச்சு போட்டுருவானுங்களான்னு. பரவாயில்ல, படம் முடிச்சு போட்டாலும் பரவாயில்ல இருந்துச்சு, கரண்ட் போச்சு, அதனால தான் நாங்கள் தூவான படம் இன்னும் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவை. பிள்ளைங்க மூஞ்சி தெரியவே இல்லை, ஏன்னா சரியான இருட்டில் நாங்கள் இருந்தோம். ஏன் மூஞ்சும் தெரியல, எல்லாம் சத்தம் மட்டும்தான் வெளியே வருது, குரல் வெளியே வந்துச்சு. ஆனால் தேவனை மகிமைப்படுத்தினோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன ஆண்டவர் இங்கே ஆராதிக்கணும், நீங்கள் வரல? ஆண்டவர் என்றைக்குமே நிறைவில் வாசம் பண்ணுறதை விட அந்த குறைவில் ஆராதிக்கிறோம் பாருங்களேன், அதில் நிறைவாக வந்து நிற்பார் நம்ம கூட. ஒரு தடவை ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிற ஆண்டவர் உணர்த்தப்பட்ட ஒரு காரியம், ஆண்டவரை நல்லா கொண்டு வந்துட்டீங்க, சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ இப்போ இருக்கிற அந்த அழகை நான் கவனிக்கல, ஏற்கனவே ஒன்றுமே இல்லாமல் அந்த பொங்கோல வாசிய அந்த ஆராதனை நான் இன்னும் இம்ப்ரெஸ்ஸாக இருக்கிறேன்னு கர்த்தர் ஒரு வார்த்தை இதயத்தில் கொடுத்தாருங்க. ஆமாம், சில வேளை நமக்கு எல்லாம் வந்து ஆராதிக்கிற ஆராதனையை விட இந்த ஒன்றுமே இல்லாத ஆராய்ச்சிருக்குவேன். இந்த ஒரு வழியை கையில் வச்சுக்கிட்டு அடுத்தது எண்ணெய் ஊற்ற காசு இல்லாமல் இப்போ 10 பேருக்கு எண்ணெய் ஊற்ற இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்துட்டார். அதை விட்டுருங்க, நான் சொல்கிறது ஒன்றுமே இல்லாத காலத்தில் நம்மளை நடத்தி வந்தார், அந்த ஆராதனை தான் தேவன் அதிகமாய் பிரியப்படுகிற ஒரு ஆராதனை. அதனால தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாம் வந்து அவருடைய ஆராதனையை அவர் மகிமைப்படுறதை காட்டிலும், நீ ஆடு மேய்க்கும் போது அவன் கூட இருந்தானே, அந்த ஆராதனையில் தேவன் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். சபையே உண்மையாக இருப்போமா? பரவாயில்ல, கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள், கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. சகோதரி மலர் சொல்லுவாங்க, எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கும் 34 வயசு 35 வயசு ஆச்சு, எவனும் வரமாட்டான் பொழுது, இப்போ படுத்துக்கிட்டே 2 பேரும் பேசிக்குவோம். ஆமாம், அது சொல்கிறதெல்லாம் பார்த்தா யாரும் வராத மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அப்படி தான் இருந்தோம் நாங்கள் ஒரே வீட்டில், பாசருக்கெல்லாம் தெரியும், ஃப்ளாட்டில் இருக்கும்போது மூஞ்ச பார்த்து பேசிக்குவோம். எனக்கும் பொண்ணு அமையல, அதுக்கும் வாழ்க்கை அமையலை, எல்லோரும் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் வீட்டில், நாங்கள் 2 பேரும் கப்சாய் மோட்டில் சுற்றிக்கிட்டு இருப்போம். ஒரு தடவை பாஸ்டர் கூப்பிட்டு ஆன் பண்ணிட்டாரு, நீங்கள் 2 பேரும் இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு எப்படி தான் கல்யாணம் நடக்கும்? ஏன் பாஸ்டர் 2 பேரும் பார்த்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம் பாஸ்டர், தெரியல பாஸ்டர், அக்கா தங்கச்சி, தவறு, நீ வெளியே வாங்கியது அந்த பிள்ளை ஏஜி போடுறது நிப்பாட்டு நல்ல தேவ மனுஷன் பாருங்க, அழுவாத காலம் இல்லை. ஆனால் இன்னைக்கு 2 பேரும் வாழ்க்கையும் ஆண்டவர் கண்ணீர் தான் வருது நினச்சா. அவங்க சொல்லுவாங்க, என் மாப்பிள்ளை எந்த குதிரையில் வராரு தெரியல, நல்ல வேளை குதிரையில் வரல, குதிரையில் வந்தால் காட்டு பக்கம் தான் அது போயிருக்கணும், ஏன்னா குதிரை ரோட்டில் ஓடாது, காட்டில் தான். ஆமாம், நல்ல வேளை, நல்ல வாழ்க்கை துணையை கர்த்தர் கொடுத்து, தாமதமானாலும் காத்தேரு, நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. நல்ல வேளை ராங் டிசிஷன் எடுக்காமல் 10 ஃபோட்டோ இருக்குங்க, மாப்பிள்ளலாம் 10 ஃபோட்டோ, ஒருத்தன் பென்ட்லி பாய்க்கிறான், ஒருத்தன் மெர்ஸ் பாய்க்கிறான், ஆனால் யாருக்குள்ளேயும் இயேசு இல்லை. ஆனால் இவர்கிட்ட பென்ட்லியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்குள்ள இயேசு இருந்தார். நான் ஒன்று எல்லா படத்தையும் தள்ளிட்டு இந்த ஒரு படத்தை தான் எடுத்தேன், அந்த ஒரு படம் தான் மைக்கேல். இவர் தான் வாழ்க்கை தானே, அவன் ஃபோட்டோ முகம் காட்ட பக்கத்தில் நிப்பாட்டி, ஃபோட்டோ பக்கத்தில் நிப்பாட்டி பார்த்தோம், இவர் தான். அதே மாதிரி எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டார், இவர் தான் அவன் மாப்பிள்ளை. வா, வாட் அ கிரேட்ல,
இன்னைக்கு அவங்க வாழ்க்கை எவ்வளோ நல்லா கத்தர் வச்சிருக்கிறாரு. கத்தர் நம்ம மகிமைப்படட்டும். இது மனுஷனை பெருமைப்படுத்தல. காத்திருந்தால் நிச்சயமாய் வரும். பக்த சொல்லுங்க, காத்திருந்தா வரும். பெஸ்டானது வரும். அவதி விதியா ஓடிடாதீங்க. அடுத்தது வாசிங்க சிஸ்டர். அடுத்தது என்ன போட்டிருக்குது? சபை கற்பை காத்துக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெண்களுக்கு மட்டும்தான் கற்பு இல்லை, ஆண்களுக்கும் இருக்கிறது. ஏன்னா பவுல் ஏதோ பெண்கள்கிட்ட சத்தியம் சொல்லலை, தீமோத்திட்ட சொல்றாரு, ஆவியிலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. பெண்ணுக்கு மட்டும் இல்லப்பா கற்பு, நீயும் கற்பாரு, சுத்தமாரு, கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவாங்க. பவுல் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பாருங்க. சபையே கற்பில் கடைசி காலத்தில் சபை இந்த காரியத்துல எல்லாம் எத்தனை காரியம் பார்த்துட்டோம். ஒன்றாவது என்னது சொல்லுங்களேன், அப்படி சொல்லிட்டே வாங்க. ஒன்றாவது என்னது? உண்மை. உண்மையாக இருப்போமா? கொஞ்சத்தில் உண்மையாக இருப்போம், ஆண்டவருக்காக நிற்போம். ரெண்டாவது சொல்லுங்க, ஒழுக்கம். கடைசியாக சகோதரன்னு முதல்ல ஆரம்பித்தார். கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய சில சுவாபங்கள். முதல் காரியம் உண்மை, ரெண்டாவது, மூன்றாவது நீதி வாழ்க்கை. நீதியா வாழ்வோமா? மறைவு ஒளிவு இல்லாமல் ஒரு நீதியான வாழ்க்கை சபை நாம் வாழ வேண்டும். உங்கள் டாக்குமெண்ட்டில் சரியாக இருக்கணும், கணக்கில் சரியாக இருக்கணும், ஆமென், நம்ம அக்கௌண்ட்ஸில் சரியாக இருக்கணும். இதெல்லாம் ஏன்னா ஆண்டவர் அந்த நீதியை பார்க்குறாரு. உண்மையிலுங்க, உண்மையாக நீதியை பார்க்குறாரு. ஆனால் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கட்டும், கொட்டிடுறாருங்க கொண்டு வந்து நம்மக்கிட்ட. உண்மைங்க, உண்மை. உண்மை உண்மை உள்ள மனிதன் அறவேக்காடு உயர்வல்ல, பரிபூரணமா ஆண்டவர் ஆசை வச்சிருவாரு. சபையை நீங்கள் நிறைய பேரோட வாழ்க்கை பரிபூர்ணமாக மாறப்போகுது. எனக்கு தெரியுது, ஒரு சிலர்லாம் நீங்கள் உண்மையாக இருக்கீங்க. ஒரு ப்ராஃபட் என்கிட்ட கூட்டு காதோரமாக சொன்னார், உனக்கு கொடுக்கப்பட்ட லீடர்ஸ் எல்லாம் ஃபெய்த்ஃபுல் லீடர்ஸ். ஓ, வாட் அ கிரேட் வேர்ட். ஆமாம், அவ்வளோ பாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒரு சொல்லிட்டு போகிறார் அப்படின்னா, அப்போ ஆண்டவரை நம்பி எவ்வளோ பேரை கொடுத்துருக்கிறாரு. உனக்கு ஃபெய்த்ஃபுல் ஜனங்கள் லீடர்ஸை நான் கொடுத்துருக்கிறேன். He will build church. அவங்கள வச்சு நான் சபையை கட்ட போகிறேன். ஹல்லேலூயா. ஸோ அந்த உண்மைத்துவத்தில் சபை நீங்கள் உண்மையாக இருங்க. பாஸ்டர்கிட்ட உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கத்தர்கிட்ட உண்மையாக இருந்தீங்கன்னா பாஸ்டர்கிட்ட கண்டிப்பாக என்னவா இருப்பீங்க? உண்மையாக இருப்பீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருங்க, கத்தர் தேவ மனுஷன் கண்டிப்பாக நீங்கள் உண்மையாக இருப்பீங்க. ஸோ உண்மையாக கொஞ்சத்தில் என்னவா இருப்போம்? அடுத்தது வாசிங்க சிஸ்டர், முடிப்போம். சபையில் கண்டிப்பாக என்ன வேணும்? சுற்றி அன்பு கண்டிப்பாக சபையில் காணப்படணும். ஒரு ஆள்கிட்ட பழகும்போது அன்பின் அடிப்படையில் பழகுங்க. யார்கிட்டையும் இன்றைக்கி இவங்ககிட்ட எப்படி ஒரு 150 வாங்கலாம், சேச்சி முடிஞ்சு ஓரமாக நிப்பாட்டி சிஸ்டர் ஒரு 250 கொடுக்குறீங்களா, அந்த பிஞ்சாம வாங்குற கையாயிடக்கூடாது. அந்த அன்பு வேணாம். ஆமாம், அது சபையில் சிஸ்டர் பானை கூட்டு பிடிக்கிறேன் வேணுமா? வேணாங்க. பானையே வேணாம், கூட்டம் வேணாங்க. சிஸ்டர் நம்ம எல்லாம் சேர்ந்து 10 பேர் சேர்ந்து அது என்னது காசு கூட்டு செய்வோமா? வேணாங்க. 4வது கூட்டிலே பிச்சுக்கோங்க. இது பிச்சுக்கிறது இல்லாமல் ஆத்துமாவும் பிச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 10 பேர் இங்கே தான் இருப்பாங்க. 4ஆம் மாதம் காசு கொடுக்கலன்னு வச்சுங்க, 4ஆம் மாதம் அந்த கேங் வராது சேச்சிக்கு. பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியாது. இன்னும் அந்த 4 மட்டும் கோசமாக இருக்குது. ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டாங்க. பாஸ்டர் தெரியுமா பாஸ்டர், நாங்கள் அடிச்சுட்டே சொல்லுவாங்க. பாஸ்டர் அந்த சிஸ்டரை நம்பி கூட்டு பிடிச்சோம் பாஸ்டர், ஓடிட்டாங்க பாஸ்டர், உங்களை யார் பிடிக்க சொன்னது கூட்டு அப்படின்னு நம்ம கேட்டால் இவங்க போயிடுவாங்களே. பிசாசு எப்படிலாம் சபையை உடைக்கலாம் பாருங்க. அதனால அந்த சபையில் கூட்டு பூட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணணும், தயவு செய்து யாரும் செய்யல தானே கைத்தட்டு கொடுத்துங்க, ரொம்ப சந்தோஷம். எம்ஏல அவுன் வந்திருக்குது, வேணாங்க. எவ்வளோங்க அந்த அவுன்னு கேஷாக வாங்கிடுவோங்க. உங்களுக்கு அவுன் தேவைப்படுதா சொல்லுங்கள். ஒரு 15 பேர் சேர்ந்து எவ்வளோ 500 இல்லையா, எல்லோரும் 50 போடுவா. ஆண்டிக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்துருவோம் அவங்களுக்கு. நீ பானை கூட்டெல்லாம் பிடிச்சி அது சுற்றி அது வர்றதுக்குள்ள சபை ஒரு லெவல் ஆயிரும். அதனால் இதெல்லாம் ஆரம்பத்தில் கற்றுக்கொண்டது. ஆனால் யாரும் அப்படி இல்லை. வியாபாரம் பண்ண வேணும்னு சொல்லலை, பண்ணுங்க. சபை உள்ள வேண்டாம், வெளியே வச்சுக்கோங்க, தனியாக கான்டாக்ட் பண்ணிங்க. சரி முடியுமா? சேச்சிக்கு வாங்க சிஸ்டர், பின்னால் வாங்க, பானை காட்டுறேன், வேணாங்க. இங்கே ஏகப்பட்ட பானை இருக்குது. பானையை பார்த்து நாங்களும் ஒரு மாதிரி ஆகிட்டோம். ஆமாம், இன்னும் உங்களுக்கு பானை வேணும்னா என் கூட வாங்க, கவுபாய் இருக்குது, வரிசையாக நிப்பாட்டியிருக்கான் பானையை. என்ன பானை உங்களுக்கு வேணும்? சின்ன பானையிலிருந்து இவ்வளோ பெரிய பானைலாம் இருக்குங்க. அது யார் சாப்பிட்றதுக்குன்னு தெரியல, இவ்வளோண்டு தான் இருக்கு. ரசம் கூட ஊற்றி வைக்க முடியாது, இவ்வளோண்டு. அது செஞ்சு வச்சுருக்காங்க. பார்த்தா எப்படா அது செஞ்சீங்க?
கையில் கூட பிடிக்க முடியல, அவ்வளோன்னு இருக்குது. அதில் கூட ஒரு சொட்டு 2 சொட்டு தண்ணி ஊற்றி வைக்கலாம். அந்த பானை வரைக்கும் இருக்குங்க. அதுலேருந்து அண்டா குண்டா வரைக்கும் இருக்குங்க. பரவாயில்லங்க, நானே உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிடுறேங்க. ஆமாம், கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஸோ சபையே, இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே சொல்ல வேண்டிய, ஆனால் பயங்கரமாக என்ஜாய் போட்டுக்கிட்டு இருக்கேன், சிரிச்சுக்கிட்டே போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ சபை, அதெல்லாம் பலப்படுவோமா? உண்மையில உங்களுக்கு காசு பிரச்சனைனா சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுவோம். இல்லைனா ஒரு 10 பேர் சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாமா ஒரு குடும்பத்துக்கு? சில குடும்பம்லாம் உண்மையில சொல்கிறாங்க, சிரமத்தில் இருக்கிறாங்க, விட்டு பணம் கட்ட முடியாமல். நம்ம எல்லாம் சேர்ந்து கை வச்சா தூக்கிடலாங்க அந்த குடும்பத்தை. கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். செய்வோமா? சபை அதுக்கு தாங்க. சபை சும்மா கத்தியத்தை மட்டும் கேட்டு போயிடக்கூடாது. இல்லாதவங்களை தாங்கணுங்க, முடியாதவங்களை தூக்கி விட செய்வோமாங்க. ஒரு 4-5 குடும்பம் ரொம்ப சிரமப்படுது. பர்சனலாக எனக்கு ஆசை, ஒரு 10,000 தூக்கி அடிக்கணும்னு ஆசை தான். ஆனால் நம்மக்கிட்ட இல்லையே, அவ்வளோ பெரிய பணம் இல்லையே. ஆனால் நம்ம எல்லாம் சேர்ந்தால் கொண்டு வந்துடலாமே. அவன் ஒரு 2-3 குடும்பம் இன்றைக்கி ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. சில குடும்பம் வீடு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இது இவங்கெல்லாம் பிளான் இருக்குது, 6ஆம் மாதம் வருவோம், கொஞ்சம் ஆஃபரிங்லாம் எடுத்து வைங்க, மொத்தமாக அள்ளி கொடுத்துருவோம். அந்த குடும்பம்லாம் நல்லா இருக்கட்டும். நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே, எல்லாம் தாராளமாக செய்யலாம்ல. மொத்தமாக எடுப்போம், 3 குடும்பத்துக்கு பிரித்து கொடுப்போம், சந்தோஷமாக இருக்கட்டும். ஆமாம். பணம் ஒரு தாளுங்க, தாளாக பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. தெய்வமாக பார்த்தீங்கன்னா போச்சு. ஐயோ தெய்வம்லாம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போச்சு. இல்லை, இது மூலியமாக அவங்க பலப்படுறாங்கன்னா கர்த்தர் எனக்கு கிரெடிட் கொடுப்பாரு. ஆமாம், கிரெடிட் இருக்கு. வாசிங்க சிஸ்டர். அடுத்தது என்ன கீர்த்தி? நல்லது செய்வோம், வேற எதுவும் கிறுக்கி விட்டுறாதீங்க. அடுத்தது சிஸ்டர். எது இதெல்லாம் புண்ணியம் செஞ்சா சொல்லுவாங்களே, புண்ணியம் தேடி எங்கே போனோம்? புண்ணியம் தேடி சேச்சுக்கு போகணுமா? மாற்றிட்டீங்க அப்படியே. இது என்ன படம் அது? காசுக்கு எங்கே போகிறீங்க? காசு வாங்க போகிறீங்களா? ஆண்டோட சத்தியத்தின் பிரகாரமாய் வாழ்ந்து நன்மை செய்யுங்க, கர்த்தர் புண்ணியத்தினாலே நம்மை நிரப்புவார். அவன் எனக்கு நல்லா நினப்பு இருக்குங்க. ஒரு 3 வருஷம் எனக்கு ஒரு சின்ன குடும்பத்துக்கு அந்த வீட்டுக்கு அப்போ தான் சந்திக்கலான்னு போகிறேன். ஃபர்ஸ்ட் டைமாக போகிறேன். நான் போகிற டைமில் டிஎன்பிக்காரன் வருவானா, ஒரே வெட்டு கரண்டை. நான் விசிட்டிங்காக போன நேரம், நான் போன நேரம் சரியில்லை. போன டபான்னு கரண்டை வெட்டிட்டாங்க. கரண்டை வெட்டிட்டு டிஎன்பிக்காரன் போகிறாரு. அந்த ஆண்டி விசிட்டிங் கூப்பிட்டு, ஆண்டி அழுதுகிட்டே வெளியே வந்தேன். என்ன ஆண்டி? கரண்ட் வெட்டிட்டான் பஸ், காசு கட்டல. அப்படியா? இருட்டாக இருக்க வீடு எப்படி உள்ள போடுறது? சரி, இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு சோதனை நடக்குது. இப்போ அங்கே போய் ஜெபிச்சுட்டு வருவீங்களா, இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு வருவீங்களா? பரவாயில்ல, நல்லா தங்கமாக இருக்கீங்க எல்லாம். குட். எத்தனை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு கையில் 350 200 வச்சுருந்தேன். எதுக்கோ வச்சுருந்தேன். எவ்வளோ சிஸ்டர் கேட்டேன்? 300 வெள்ளின்னு சொன்னாங்க. ஜோப்பில் கை வரும், கரெக்டாக 300 வெள்ளி இருக்குது. இவங்களுக்காகவே கொண்டு வந்து கரண்ட் தெரியல, கொண்டு வந்து கொடுத்து சார் முதல் கட்டிடுங்க. இப்போ அவங்களுக்கு தேவை கரண்ட்டு. இப்போ ப்ரேயர்லாம் அவங்களுக்கு தேவை. முதல் கரண்ட்டை போடுங்க, ப்ரேயர் தானாக வந்துடும் சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது கர்த்தர் சொன்னார், இப்போ ஜெபிச்சுட்டு வர்றதை விட செஞ்சுட்டு வந்த பற்றியா, இதில் தான் நான் மகிமைப்படுறேன். ஆமாம். இன்றைக்கி அந்த குடும்பம் நல்லா இருக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் நாள் கழித்து எனக்கு 1000 வெள்ளி கொடுத்துட்டு போகிறோம். நான் போட்டது 300 தான், எனக்கு வந்தது 1000. கொடுங்கள் கொடுக்கப்படும். எத்தனை உண்மை பாருங்கள். அந்த டைமில் எதுக்கோ அந்த 300 வெள்ளி எனக்கே தேவையாக இருந்துச்சு. சரி, விதைச்சிட்டு வந்துட்டோம். ஆனால் கர்த்தர் பின்னால் கொடுத்ததெல்லாம் ரிட்டனாக வருதுங்க. அவன் ஸோ அதனால் வர்றதுக்காக சொல்ல வரல, கொடுக்குற ஒரு இருதயம் சபைக்கு வர வேண்டும். புண்ணியத்தை தேடி வையுங்கள். பைபிள் புண்ணியத்தை குறித்து பேசப்படுகிறது. பேசியிருக்கா இல்லையா? பைபிளில் பேசியிருக்கா இல்லையா? புண்ணியம் தமிழ் வார்த்தை இல்லைங்க, வேத வார்த்தை. வாசிங்க சிஸ்டர் அந்த பகுதியை மறுபடியும். புண்ணியம் எதுவோ, புகழ் எதெல்லாம் செஞ்ச ஆண்டவர் நாம புகழப்படும், அதை பார்த்து செய்யணுங்க. செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? நீங்கள் செய்கிறது எல்லாமே ஆண்டவர் நாமம் புகழப்பட வேண்டும். ஸோ எங்கள் சுதனோட அப்பா உண்மையில சொல்கிறாங்க, அந்த தாமானே பேரை வாங்கிட்டாருங்க. தாமான்லே நாயகார சீனா எல்லாம் ஈனி ஓராங்க, பாஞ்சா பாயமே ஓராங்களா. சாட்சி வாழ்க்கை. புறத்தி யானை உன்னை புகழட்டும். மற்ற ஆள்லாம் வந்து சொல்லிட்டு வீடு நாயகாரெலாம் இறப்புக்கு வரமாட்டாங்க. 8 பாக்ஸில் வந்து நின்று பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு சாட்சி கொடுத்துட்டு போகிறாங்க, சூப்பரான மனுஷன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி இருக்கணுங்க நம்மளுடைய மரணம். ஐயோ இவரா நல்லோட சீக்கிரம் போயிட்டாருன்னு சொல்லிடக்கூடாதுங்க. இவர் 7 குடும்பத்தை கடுத்து வீணாக்கிட்டாரு. இவர் இருந்தார் இன்னும் நல்லது, இன்னும் பல குடும்பத்துக்கு ஆபத்து. அதனால சொல்லிடக்கூடாதுங்க. நான் நீதிமான் போயிட்டானேன்னு சொல்லி வேதத்தில் யாரு யோசுவாவை குறித்து இஸ்ரவேல் கதறினார்கள். 40 நாளும் துக்கம் கொண்டாடினாங்களாம்.
யார்? யோசுவா மரித்ததற்காக. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. எலியா சொல்றாரு, எலியா எடுத்துக்கோ, இஸ்ரவேலுக்கு ரதமும், ஐயோ ஒரு நல்ல தலைவன் போயிட்டானேன்னு சொல்லி எலிசா அழுவுறாருங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் பிரியும் பொழுது அதரணும் நம்முடைய இருதயம், இந்த மனுஷன் நல்ல மனுஷன், நம்முடைய மரணம் அப்படி இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எதனால ஒரு நாள் போதானே போறோம், ஆனால் நம்முடைய முடிவு செம்மையா இருக்கணும்னு சொல்ல வரேன். பக்கத்தில் சொல்லுங்க, செம்மையா இருக்கணும் நம்முடைய முடிவு. செம்மனா என்ன பார்த்து செம்மன்றீங்க? பைபிளில் செம்மையான வழிகளிலே உன்னை, வசனத்தோடு தான் நீங்கள் பார்க்கறதெல்லாம் பார்த்தா செம்மை தமிழ் வார்த்தை மாதிரி இருக்கு. பைபிள் வார்த்தை. கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஓகே, கடைசியா முடிச்சிருங்க சிஸ்டர். சபை கடைசி காலத்தில் இதையே சிந்திச்சுக்கிட்டு இருங்க. சிந்திப்போம் வாங்க. உண்மை, நீதி, ஆண்டவருக்கு பிரியமானது, அவைகளையே சிந்திப்போமா? பக்கத்தில் என்ன நடக்குது, எகிப்தில் என்ன நடக்குது, சீனா எப்படி போயிட்டு இருக்கான் வேலைக்கு, அவங்க மனைவிலாம் எப்படி இருக்கிறாங்க, எத்தனை பவுன் வாங்கி போட்டிருக்கிறாங்க, புதுசாக இருக்குது, அவங்களோட லம்பாங்கெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, வேணாங்க லம்பாங்க எல்லாம் போயிடுங்க. எவ்வளோ தான் நீங்கள் பொக்ஸில் கொண்டு வச்சாலும் நகைலாம் கொண்டு போய் உள்ள வைக்கிறாங்க. அழுதுகிட்டே உருவுறாங்க. அன்றைக்கி பார்த்தேன், அந்த அம்மா 10-15 மோதிரம் போட்டுருக்காங்க. அம்மா போயிட்டாங்க, அன்றைக்கி இறந்துட்டாங்க. பிள்ளைங்களும் அழுதுகிட்டே உருவுதுங்க மோதிரம் ஒன்று ஒன்றா. எனக்கு தெரியுது, அம்மா மண்ணுக்குள்ளே போயிட்டு என்ன வயிறு மோதிரம் மம்டியாங்க அடிச்சிட்டானுங்களாம், போய் நோண்டிட்டானுங்களாம். பாருங்க, அழுதுகிட்டே உருவுறானுங்க. அவ்வளோ தங்க 10 விரலில் முதல்ல இருந்தாங்க. அம்மா மூடும்போது பார்க்குற கையில் ஒன்றையும் காணோம், எல்லாத்தையும் தூக்கிட்டான். இப்போ ஒரு மாயமான உலகத்தை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தா வாழ்ந்துட்டு இருக்கிறான். எவனாவது போவான், ஏதாவது கிடைக்குமான்னு தான் நீ பார்க்குற உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம நீதியான வாழ்க்கை வாழுவோம். ஒருத்தன் காசும் நமக்கு வேணாம், ஒருத்தன் சொத்தும் நமக்கு வேணாம். நமக்கு இருக்கிற போதும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கிறிஸ்துடைய வருகைக்காக சபை காத்திருக்க வேண்டும். எத்தனை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வீங்க சார்? முதல்ல வாசிச்சிருங்க, முடிச்சிருவோம். கடைசியாக சகோதரரே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, சொல்லுவோமா? கற்புள்ளவைகள் எவைகளோ. அடுத்தது, எதெல்லாம் அன்பை கூட்டம், அன்பை செய்ய முடியும், அன்பை காட்ட முடியும், அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கிற திருச்சபையாக, இதுதான் தேவனுடைய திருச்சபை. இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? பழைய ஏற்பாட்டில் பர்வதம் அப்படின்னு எடுத்த காரணம் என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் இதை மைண்டில் வச்சு தான் கர்த்தர் பேசியிருக்கிறாரு. நீங்களே தேவனுடைய, பழைய ஏற்பாட்டில் லிட்ரலாக பில்டிங்காக காணப்பட்ட ஆலயம், அது முக்கியம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? சொல்லுங்க. சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஆலயம் முக்கியம் இல்லை பாஸ்டர், இதுதானே முக்கியம். இதுவும் முக்கியம், இது தேவனை ஆராதிக்கிற இடம். அதே ஆலயம், நம்முடைய சரீரமாகிய ஆலயமும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இது ரெண்டையும் தற்காத்துக் கொள்வோம். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது? எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கீங்க? ஆண்டவருக்காக எழும்புவோமா? யாருக்காக எழும்பிடாதீங்க, கர்த்தருக்காக மட்டும் எழும்புங்க. ஆண்டவரே, நீங்கள் பார்க்கணும், நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகணும். எல்லாருமே யாரை தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னா, இயேசு கிறிஸ்துவை. சபையில் வரீங்களா? யாரை வேணாலும் பார்க்க வர்றதெல்லாம் முடிஞ்சு பார்க்கலாம், ஆனால் முதல்ல நான் கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி ஆசையாக கேரளேருந்து வந்திருக்கிறோம். யாரை பார்க்க வந்திருக்கோம் நினைக்கிறீங்க? நம்ம சபையை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஆத்துமாக்களை கொடுத்துருக்கிறாரு, எத்தனை ஆயிரம் நன்மைகளை நமக்கு செஞ்சுருக்கிறாரு. அந்த தேவனை பாடி புகழ வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடு தேவனோட ஆலயத்துக்கு வரோம். அப்படிப்பட்ட இருதயத்தோடு வருவோம். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நமக்கு வந்து சேருங்க. நன்மையானது வந்து, என்னங்க இப்படி லேசாக எட்டி பார்த்துட்டு கும்பிட்டு போகிறவனுக்கே அற்புதம் நடக்குது. உண்மையான தேவனை ஆராதிக்கிறோம், எப்படிங்க நமக்கு செய்யாமல் இருப்பார்? கண்டிப்பாக செய்வார். ஸோ எல்லாரும் எழுந்த வண்ணமாக கம் ஆன் சர்ச், ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஐயா கீபோர்ட் வாங்கய்யா, சத்யசினி வாமா. ஹல்லேலூயா, ஹோலி ஸ்பிரிட், மகிமை உள்ளவரே, மாட்சிமை நிறைந்தவரே, இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹோலி ஸ்பிரிட், ஸ்தோத்திரமே இயேசுநாதா, உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? முடிவில் பாஸ்டர் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. யாருக்காவது ஜெபம் வேணும், நீங்கள் முன்பாக வரலாம். இன்றைக்கி பாஸ்டர் அவங்க வந்திருப்பது மிகுந்த ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஆச்சரியம்.
ஆண்டவர் இன்னைக்கு ஆச்சரியமான காரியங்களை திருச்சபைக்குள்ள கர்த்தர் செய்ய போகிறார். சபையே, அப்படிப்பட்ட திருச்சபையாய் நாம் எழும்புவோம். பர்வதங்களிலே